சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் பழங்கால மயில் சிலை உள்ளிட்ட 3 சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தகவல்கள். மயிலாப்பூர் கோயிலில் திருடப்பட்ட மயில் சிலையை தெப்பக்குளத்தில் மறைத்து வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையில தற்பொழுது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து மயிலாப்பூர் தெப்பக்குளத்தில் அந்த சிலையை தேடக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது புண்ணியவனநாதர் சன்னதிக்கு அருகே இருந்த தொன்மை வாய்ந்த மயில் சிலைக்கு பதிலாக வேறொரு மயில் சிலையை மாற்றி வைக்கப்பட்டதாகவும் உண்மையான சிலை திருடு போயிருப்பதாக ஒரு புகார் இருந்தது. இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் சிலை மாயமான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு உண்மை கண்டறியும் குழு இணைத்து விசாரணை குழுவானது அமைத்து உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவுப்படிதான் இந்த நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த சிலையானது தற்போது தேடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீயணைப்புத்துறையை சேர்ந்த 60 தீயணைப்புத்துறை வீரர்கள் ஃபைபர் போட் மூலமாக காலை முதலே இந்த சிலையை தேடி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த தெப்பக்குளத்தில் இந்த சிலை மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒரு முறை தேடப்பட்டது. அப்பொழுது இதுவரை சிலை கிடைக்கப்படவில்லை. மீண்டும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்களோடு சேர்ந்து படகுகள் மூலமாக தெப்பக்குளத்தை சுற்றிலும் முழுவதுமாக சிலையை தேடி வருகிறார்கள். படகுகள் மூலம் மட்டுமல்லாமல் நேரடியாக குளத்துக்குள் இறங்கியே ஆழமான பகுதிகளிலும் சிலை மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில தொடர்ந்து சிலையை தேடக்கூடிய பணியில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளோடு தீயணைப்புத்துறையினர் இருந்து தேடி வர்றாங்க. நன்றி கோகுல், தகவல்களோடு இணைந்தமைக்கு.